இதுவரை நீங்கள் கண்டு களித்தது சகோதர பாசத்தில் துடித்த உன்னி ஆர்ச்சா. இனி காண இருப்பது தன் கணவனை கள்வன் என்று பழி சுமத்திய மன்னனிடம் நீதி கேட்டு வெள்ளி மின்னல் சிலம்போடு கண்ணில் ஆளும் அக்னியோடு காளி மேக கூந்தலாட்டி அதர்மம் என்னும் மதுரை தன்னில் ஆவேசத்துடன் ஆடிவரும் கண்ணகி. காவலரே, காவலரே, கண்ணில் நீரும் கையில் கால் சிரம்பும் ஆவி துடிப்போடும் பெண்ணொருத்தி வந்துள்ளாள் என்று உன் மன்னனிடம் போய் சொல்லுங்கள். உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? விலகுங்கள். காவலர்களை மீறி ஆவேசத்துடன் உள்ளே நுழையும் நீ யார்? தேவர்களே வியக்கும் வண்ணம் செல்வம் படைத்த மாநாய்க்கன் மகள், சோழ மன்னனே பொருள் வாங்கும் மாசாத்துவானின் மருமகள். என் பெயர் கண்ணகி. உன் முறையீடு என்னவோ? எந்த முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள்க. நீ யார்? கண்ணகி, கையில் தனிச்சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நின்னால் கள்வன் என்று பொய்க்குற்றம் சுமத்தப்பட்டு கொலையுண்ட கோவலனின் மனைவி கண்ணகி. ஓ, கோவலன் மனைவி. கோவலன் மனைவி? சிலம்பு திருடிய கள்வனின் மனைவி. போதும். யாகாவார் ஆயினும் நா காக்க மன்னா, நா காக்க. யார் கள்வன்? என் கணவனா கள்வன்? இல்லை, இல்லை. அவரை கள்வன் என்று கூட்டம் சாட்டிய கயவர்களே கள்வர்கள். ஆத்திரத்தில் அறிவுக்கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. கையும் களவுமாய் பிடிபட்டான் உன் கணவன். கள்வனை தமிழகத்தின் நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியுமல்லவா? எது நீதி உன் நாட்டில்? கொற்றவனே, உன் மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு ஏன் கோயில் மண்டபத்தோடு முடிவானேன்? சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா அறங்கள்? உனக்கு பெயரா அறங்காக்கும் மன்னன்? என்ன அரசே? கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பில்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான். குற்றவாளி நீ. நானா குற்றவாளி? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உனக்கில்லை. இதோ இருக்கிறார்களே, இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்கள் உரைக்கட்டும் நீதி. ஆன்றோர்களே, பாண்டிய மன்னன் என்பதற்காக அவன் செய்த குற்றங்களை மறைத்து விடாமல் தாய் மேல் ஆணையாக, தமிழ் மேல் ஆணையாக, தாயகத்து மக்கள் மேல் ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள், நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோப்பெருந்தேவியின் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு. அதற்காக மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. அதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு. வழக்குக்கு என்னம்மா ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு? அவைகளில் ஒன்று என்னுடையது. தேவி அணிந்திருக்கும் ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை நிரூபித்து காட்டுவாயா? மதுரை பாண்டியா, உனது மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள். என்னுடைய சிலம்பில் உள்ளவை மாணிக்க பரல்கள். அப்படியா? எங்கே பார்க்கலாம். தேவி, இப்படி கொடு. இதோ பார். பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. ஆ, மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல,